அம்மாவின் கைவண்ணம் எபிசோட் 20. இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். ஃப்ரைடே மெனு என்னென்னு பார்க்கலாமா? கத்திரிக்காய், முருங்கைக்காய் காரக்குழம்பு, பாவக்காய் பொரியல். எங்கள் வீட்டு ஸ்டைல் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை, கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நேரம் குக் ஆக வேண்டாம், லைட்டாக குக் ஆனால் போதும். இப்போது தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மஞ்சள் தூள், சின்ன ஸ்பூனில் 5 ஸ்பூன் வீட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணி, கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் ஆட் பண்ணி மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா குக் ஆனதும் புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போது சூப்பரான கத்திரிக்காய், முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி. நெக்ஸ்ட்டு சைட் டிஷ் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதும் கடுகு, ஆனியன், கறிவேப்பிலை, சால்ட் ஆட் பண்ணி குக் ஆனதும் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காய் ஆட் பண்ணி தக்காளி வெங்காயம் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி மூடி போட்டு 2 மினிட்ஸ் குக் ஆக விட்டுறலாம். இப்போது லைட்டாக குக் ஆகிருக்கும். இது கூட 3 ஸ்பூன் வீட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அகெயின் மூடி போட்டு 5 நிமிஷம் குக் ஆக விட்டுறலாம். இது கூட வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஆயில்லையே குக் ஆகட்டும். இப்போது நம்ம சைட் டிஷ்மே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.